வணக்கம். இது காளிகாம்பாள் பிக்சர்ஸ் தயாரிப்பில் ரெட் ப்ளூ என்ற படம் இன்னைக்கு கமலாவில் ரிலீஸ் ஆகிருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஆரிஸ் பாண்டியன் டைரக்ஷனில் நம்ம திரு மாணிக்கம் தயாரிச்சிருக்காரு. இந்த படம் ஹாலிவுட் ரேஞ்சில் பண்ணியிருக்காங்க. நடிகர் விக்னேஷ்க்கு இந்த படம் ஒரு ரீஎன்ட்ரி அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் நல்ல முறையாக பண்ணியிருக்காரு. நல்லபடியாக இந்த படம் வந்திருக்கு. இந்த படம் வெற்றி அடைய பொதுமக்கள் எல்லாரும் ஒத்துழைக்கணும். இது ஆக்சுவலி த்ரில்லிங் மூவி. மாணிக்கம் சார் ப்ரொடியூசர் நல்லா பெட்டராக பண்ணியிருக்காரு. ரொம்ப எக்ஸ்பென்சிவான மூவி தான். பட் இது ஃபேமிலி ஓரியன்ட் அப்படின்றத விட இது நேஷனல் நம்மளுடைய நாட்டுப்பற்றோட ரிலேட்டடான மூவி. நம்ம நாட்டை எப்படி பாதுகாக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு த்ரில்லிங்கான மூவி. இட்ஸ் வெரி நைஸ் வே ஆஃப். படத்தில் சொல்ல விஷயம் என்னன்னா, நம்ம நேஷன் மேலே எப்பயுமே நம்ம லவ் இருக்கணும், கேர் இருக்கணும். எப்பயுமே நம்ம நாட்டை யாருக்கும் விட்டு கொடுக்கக்கூடாதுன்ற ஒரு ஆட்டிடியூட். இட்ஸ் அ வெரி கிரேட் ஆட்டிடியூட். இதுதான் முக்கியமான விஷயம். 2 வரியில சொல்லணும்னா இல்லை நல்லா இருந்தது. ஸோ இதில் எப்படிலாம் அதை கொண்டு போகிறோம் அப்படின்றத விட ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃபில் தான் அவருடைய கிளியர் விஷனே தெரியும். இது எதுக்காக எடுக்கிறாங்க, இது எப்படி பண்ணுறாங்க, எப்படி அட்ராக்ட் பண்ணுறாங்க. இதோடைய சுபாஷ் சந்திர போஸோட ஆரம்பித்த அந்த விஷயத்தை இது அந்த ஆர்மியோட ஃபோர்ஸில் பர்ஃபெக்டாக சீக்ரெட் ஏஜெண்ட்டை வச்சு பர்ஃபெக்டாக முடிச்சுக்கிறாங்க. இதுதான் பர்ஃபெக்டான விஷயம். சார் ஜென்டிலாக நல்லா இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. படம் நல்லா அருமையாக இருந்துச்சு. ஒரு ஹாலிவுட் படம் பார்த்த ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. ஃப்யூச்சரில் 2047 எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி எடுத்திருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. படத்தில் என்ன இப்போ தாய்நாட்டுக்காக எடுத்திருக்காங்க. அந்த படம் நாட்டுப்பற்றை வளர்க்கக்கூடிய அளவுக்கு இருக்குது இந்த படம். இல்லை, போரெல்லாம் அடிக்கலை, நல்லா இருந்துச்சு. ஒவ்வொரு சீனும் விறுவிறுப்பாக போச்சு. ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் கேஜிஎஃப் அதெல்லாம் விட இது இன்னும் பிரம்மாண்டமாக இருந்துச்சு. எல்லாம் விறுவிறுப்பாக ஒரு ஆக்ஷனாக. வணக்கம், நான் சூரி திரைப்பட இயக்குனர். நான் 2வது படம் கே பாலச்சனுடைய ஜீவன் நடிக்கிற கிருஷ்ணகிரி படம் பண்ணிட்டு டைரக்டர் நான். இந்த படம் டெஃப்லர் படம் பார்க்க வந்தேன். படம் பார்த்த மாதிரி படம் பார்த்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சுது. செகண்ட் ஹாஃபும் பார்த்தேன். படம் பார்த்துட்டு வெளியே வந்த பிறகு எனக்கு மிகப்பெரிய ஒரு மிரட்டல் இருந்தது. யாரு நம்ம வீனஸ் ஆகுது, நம்ம விக்னஸ் ஆகுது அந்த மாதிரி ஒரு. ஏன்னா நம்ம பாரதிராஜா எடுத்த அந்த வில்லேஜில் இருந்த அந்த முகம் எங்க இருந்துச்சு. அதற்கு அப்புறம் நான் சூரியில கட்டுக்கிட்ட அந்த விக்னேஷ் எங்க இருக்காரு. ஆனா இந்த படம் பாத்தீங்கன்னா விக்னேஷுடைய டைமென்ஷன்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு. அவருடைய வளர்ச்சி உண்மையிலே பாராட்டுகிற விஷயம். அது மட்டும் படத்தினுடைய டைரக்டர் நல்லா ரிட்டர்ன் பண்ணிருக்காரு, நல்லா சிரிச்சு வச்சிருக்காரு இந்த படத்தை. அது மட்டும் இல்லாம மியூசிக்கு, எடிட்ரு, எல்லாருமே கேமராமேன் எல்லாமே சேர்ந்து ஒரு குழுவே ஒரு டீம் நல்லா பாராட்டியிருக்காங்க. அந்த படத்தை நல்லா கடுமையாக உழைச்சிருக்காங்க. ஏன்னா எந்த குறையும் இல்லாமல் இந்த படம் நல்லா இருக்கு. சில இடத்துல இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் குழப்பா இருந்துச்சு. அது அப்படியே கொஞ்சம் தெரிய வந்துச்சு. அதுலேயும் மட்டும் இந்த சுபாஷோடைய இந்த போஸ்டிங் வரும்போது என் பையனே தேட்டர்ல கிளாப்பிங் பண்ணோம். அப்போ பையனுக்கே பிடிச்சிருக்கு, அப்போ பசங்களுக்கும் பிடிக்கும், அப்புறம் அப்படியே என்னுடைய ஃபேமிலி பிடிக்கும் அப்படின்ட்டு சொல்லி இன்னைக்கு கூட்டு வந்தேன். அந்த படம் இந்த படம் விக்னேஷ்க்கு மிகப்பெரிய ஒரு மெடலான ஒரு படம், ஒரு பிரேக்கிங் படமா கிடைக்கும். பிரேக்கிங் பாயிண்ட் கிடைக்கும் அவருக்கு. எல்லாம் இந்த தயாரித்த அந்த மாணிக்கம் சாருக்கும் மிகப்பெரிய பாராட்டுகள். இந்த படத்தில் நடித்த விக்னேஷுக்கும், டைரக்டருக்கும், அந்த கேமராமேனுக்கும், மியூசிக் சேர்ந்து எல்லா டீமுக்கு எல்லாமே வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ரெட் ரோஸ், ரெட் ஃப்ளவர், ரத்தம் ஃப்ளவர்னா பெண்ணுங்க எங்கே மாட்டிக்குது, வேற நாட்டில் மாட்டிக்குது. அதை காப்பாற்றுறது ஒரு சீக்ரெட் ஏஜென்சி தேவைப்படுது. எதுக்கு? இந்தியாவுக்கு தேவைப்படுது. இதுதான் கதை. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இந்த டைரக்டருக்கும் இந்த தயாரிப்பாளருக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஏன்னா ஒரு சாதாரண பிரம்மாண்ட படத்தை ஒரு சாதாரண நடிகர்கிட்ட கொடுத்துக்கிறாங்க இந்த படத்தை. இதே அஜித், விஜய் கிஜய்க்கெல்லாம் கொடுத்துருந்தா மாசாதான் ஆயிட்டு இருக்கான். ஏன்னா சாதாரண நடிகர் இவ்வளோ பெரிய கதாபாத்திரத்தை கொடுத்து இவ்வளோ பெரிய படம்
பிரம்மாண்டமாக இருக்குது. ஹெலிகாப்டர் அது ஃபைட்டு கீட்டுலாம் பார்த்தா உண்மையிலே வந்து இதுமாரிலாம் அவங்களுக்கு தான் ஒர்க் அவுட் ஆகும்னு சில ரசிகர்லாம் மனசில் இருக்கும். இந்த படம் அஜித் நடிச்சா நல்லா இருந்திருக்கும், விஜய் நடிச்சிருந்தா நல்லா இருக்கும், ஏன் விக்னேஷ் நடிச்சிருந்தா கூட நல்லா தான் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு சின்ன நடிகர், ஒரு சின்ன நடிகர் இவ்வளோ பெரிய பேனரில் நடிக்கிறாருன்னா அது பெரிய விஷயம் தானே. அது படம் வெற்றி படமா தோல்வி படமா இல்லை, ஆனால் நிச்சயமா இது ஒரு நேஷனல் சம்பந்தப்பட்ட படம். ஒரு நேஷனல் கொடியை காமிச்சாவே மனுஷனுக்கு இந்திய உணர்வு வரணும். அது எனக்கு இருக்குது, அது விக்னேஷ் இருக்குது. அதுதான் சீக்ரெட் ஏஜென்ட்ஸா அந்த களத்தில் இறங்கி அந்த பெண்களை மீட்டாப்புல. இதுதாங்க கதை. ஏன்னா இந்த படம் எதுக்கு நம்ம கரெக்டு, இந்த ஆகஸ்ட் 15க்கு சரியான படம். சுபாஷ் சந்திர போஸ்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் இந்த வாருக்கு இந்த சீக்ரெட் ஏஜென்ட்ஸுக்கு அவர் ஒரு இது நடந்தது, ஒரு போர் நடந்தது. ஆனால் அந்த சுபாஷ் சந்திர போஸ் உயிரோடு இருக்கிறாரா இல்லையான்னு இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. எல்லாம் உயிரோடு இருக்கிறாங்க, ஆனால் அந்த கதை அவருடைய வரலாறு தான் வருது. அதுதான் சீக்ரெட் ஆப்ரேஷன்றாங்க, புரியுதா? அந்த ரெட் ஃப்ளவர்னாவே அதுதான் சீக்ரெட் ஆப்ரேஷன். நீங்கள் பெண்களை காட்டுறதுனால அதை காட்டுறதுனால கிடையாது, பெண்களை அடிமைப்படுறதுனால அதை காப்பாற்றுறது தான் அது சீக்ரெட் ஏஜென்ட்ஸு. விக்னேஷ், நீ நிறைய படம் நடிச்சிருந்தாலும் இது கனமான படம், வைட்டான படம் நீ கொடுத்துருக்குற. எனக்கு நல்லா இருக்கு. ஓகே, நல்லா பண்ணியிருக்காங்க படம். ஒரு ஆங்கில படத்துக்கு ஈக்குவலாக பண்ணியிருக்காங்க. படம் பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம். பட் சின்னவங்க பார்க்க முடியாது, பெரியவங்க வந்து பார்க்கலாம். படத்தில் வந்து வெளிநாட்டிலேருந்து எப்படி ஒரு போதைப் பொருள், வெளிநாட்டு சக்திகள்லாம் எப்படி முறியடிக்கணும், நம்ம இந்திய ராணுவம் அதுக்கு எப்படி தயாராக இருக்கணும், இந்திய மக்கள் எப்படி இருக்கணுங்கிறத படத்தில் மெசேஜாக சொல்லியிருக்காங்க. நடித்தவர்கள் எல்லாருமே நல்லா சூப்பராக நடிச்சிருக்காங்க. எல்லாருக்குமே பாராட்டுகள். மியூசிக் நல்லா பண்ணியிருக்காங்க, எஸ்எஃப்எக்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க, கேமரா ரொம்ப ஒர்க்கு, சிஜி ஒர்க்கெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம். லாக் ஆயிடுச்சு அப்படிலாம் இல்லை, கதை கரெக்டாக போயிட்டு இருக்குது. ஓரளவுக்கு கொஞ்சம் பார்க்கறது, கொஞ்சம் ஃபர்ஸ்ட் அப்படி பார்க்கறது கொஞ்சம் புரியாத போல இருந்தாலும் பின்னாடி செகண்ட் ஹாஃப்ல கரெக்டாக கொண்டாந்து லென்த் பண்ணிட்டாங்க. ஓகே, நல்லா பண்ணியிருக்காங்க.